ஈவினிங். வணக்கம். ஸோ என்னோட பேர் ஜெயஸ்ரீ. நான் யூரோப் ஸ்டடி சென்டரில் சீனியர் கன்சல்டண்ட்டாக இருக்கேன். ஸோ யூரோப் ஸ்டடி சென்டரை பொறுத்த வரைக்கும் வி 10 ஸ்டூடெண்ட்ஸ் யூரோப்பில் இருக்கக்கூடிய, அதாவது ஐரோப்பிய நாடுகளில் இருக்கக்கூடிய அரசு பல்கலைக்கழகங்கள் ஒரு 15+ இயர்ஸாக லைக் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் 1000+ ஸ்டூடெண்ட்ஸ் எவ்ரி இயர். ஸோ அதில் பாதி பேர் லைக் ஒரு 25 to 30% பேச்சுலர்ஸ்க்கு போவாங்க. ரெஸ்ட் ஆஃப் தம் அவங்க மாஸ்டர்ஸ்க்கு போவாங்க. ஸோ நிறைய பிரான்ச்சஸ் இருக்கு யூரோப் ஸ்டடி சென்டருக்கு. வி ஆர் ஸ்பெசிஃபிக்லி டேக்கிங் கேர். ஒரு சென்னை, திருச்சி, கோயம்புத்தூர், பெங்களூர் மட்டும், இந்த 4 பிரான்ச் மட்டும் தட் வி ஆர் டேக்கிங் கேர். ஸோ உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கு ரிலேட்டட் டு யோர் ஃபீல்டு ஆர் ரிலேட்டட் டு எனி திங் ரிலேட்டட் டு தி ஹையர் ஸ்டடீஸ், உங்களுக்கு நம்பர் டிஸ்பிளே ஆயிருக்கும் ஸ்க்ரீனில், நீங்கள் பார்க்கலாம். ஸோ 9884457722. ஸோ இந்த நம்பரில் உங்களுக்கான கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் போஸ்ட் பண்ணலாம். ஐ வில் ஆன்சர். ஸோ செஷன் முடியும் போது நான் எல்லா கொஷின்ஸுமே ஆன்சர் பண்ணுறேன். ஸோ நிறைய லைவ் செஷன்ஸ் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இந்த லைவ் செஷன்ஸ் மூலியமா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன தெரிவிக்கணும்னு நினைக்கிறோம்னா, லைக் அவேர்னஸ் கிரியேட் பண்ணலான்னு. ஸோ நிறைய பேருக்கு ஒரு அவேர்னஸ் கிடையாது. யூரோப் பற்றின அவேர்னஸே ரொம்ப கம்மியாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூரோப்பில் என்ன இருக்குது, ஷெங்கன் கண்ட்ரீஸ்னால் என்ன, கம்பேர்ட் டு அதர் கண்ட்ரீஸ் நம்ம ஏன் வந்து யூரோப்பை சூஸ் பண்ணணும் அப்படின்றதே நிறைய பேருக்கு தெரியறதில்ல. ஸோ இந்த ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணணுன்றதுனாலேயே நிறைய லைவ் செஷன்ஸ் இன்ஸ்டாகிராமில், யூடியூப்ல, எங்களோட சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் கண்டினியூஸாக நாங்கள் லைவ் செஷன்ஸ் நிறைய பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இன்றைக்குமே ஒரு லைவ் செஷன் பண்ணலாம், அதுவும் தமிழில் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் இந்த லைவ் செஷனோட டாபிக் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒய் ஓன்லி ஷெங்கன் கண்ட்ரீஸ் இன் யூரோப். அதாவது இப்போது யூரோப்னு நம்ம சொன்னோன்னா அதில் வந்து ஒரு 44+ கண்ட்ரீஸ் இருக்குது. நம்ம ஏன் வந்து ஷெங்கன் கண்ட்ரீஸ் மட்டும் நம்ம சொல்லிட்டு இருக்கோம், ஷெங்கன் கண்ட்ரீஸ் பற்றி மட்டும் நம்ம பேசிட்டு இருக்கோம், இதனால அந்த ஷெங்கன் கண்ட்ரீஸ் நம்ம வந்து ப்ரமோட் பண்றோம். ஸோ இது வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த 44 கண்ட்ரீஸ் இருக்கு யூரோப்ல, 44+ கண்ட்ரீஸ். ஸோ இதுல ஷெங்கன் கண்ட்ரீஸ் அப்படின்னு சொன்னோம்னா, யூரோப்ல வந்து ஷெங்கன் ஜோன் அப்படின்னு ஒரு ஜோன் இருக்கு. இந்த ஜோனுக்குள்ள ஒரு 29 கண்ட்ரீஸ் இருக்கு. ஏர்லியரா பாத்தீங்கன்னா 26 இருந்தது, 27 இருந்தது, இப்போ 29 கண்ட்ரீஸ். ஸோ இப்போ இந்த இயர்ல இருந்து 29 கண்ட்ரீஸ் வந்து ஒரு காமன் வீசா. இந்த வீசா பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நம்ம வந்து அஸ் ஸ்டூடெண்டா போகும்போது நம்ம படிக்கும் போது நம்மளால டிராவல் பண்ண முடியும், படிச்சு முடிச்சிட்டும் டிராவல் பண்ண முடியும். அதாவது நம்ம வீசா கிடையாது, அதாவது நம்ம ஒரே வீசா, ஒன் வீசா ஃபார் 29 கண்ட்ரீஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது 29 கண்ட்ரீஸ்க்கு ஒரு காமன் வீசா இருக்கு இல்லையா. இது நம்ம வேற எந்த இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கண்ட்ரீஸ் போனாலுமே இந்த பெனிஃபிட் இருக்காது, இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் இருக்காது. எந்த கண்ட்ரி போனாலும் நமக்கு ஒரே ஒரு கண்ட்ரி வீசா தானே கிடைக்கும். யூரோப்ல மட்டும்தான், ஷெங்கன் ஜோன்ல மட்டும்தான் நமக்கு இந்த 29 கண்ட்ரீஸ்க்கு ஒரு காமன் வீசா இருக்கு. ஸோ நமக்கு வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கும். ஸோ படிக்கும் போது டிராவல் பண்ணலாம், படிச்சு முடிச்சுட்டு டிராவல் பண்ணலாம். அண்ட் நம்ம எல்லாம் போறது ஜென்ரலா ஸ்டூடெண்ட்ஸ் போகும்போது ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு பார்ப்பாங்க இல்லையா. ஸோ வேலைன்னு வரும்போது கூட நமக்கு வந்து 29 கண்ட்ரீஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ இதுதான் ஒரு மேஜரான பெனிஃபிட். ஷெங்கன் ஜோன், ஷெங்கன் கண்ட்ரீஸ்னு சொல்லும் போது இது ஒரு மேஜரான பெனிஃபிட்டா இருக்கு. அண்ட் மோஸ்ட்லி இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம அப்ராட்ல போய் படிக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து ஒரு 2 ஆப்ஷன் வச்சிருப்பாங்க. ஒன்று வந்து இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கண்ட்ரீஸ். மோஸ்ட்லி எல்லாமே வந்து இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கண்ட்ரீஸ் மட்டும் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம வந்து மற்ற எந்த கண்ட்ரி போனாலுமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லாங்குவேஜ் நம்ம கற்றுக்கணும், நம்ம இங்கிலீஷ்ல படிக்கலாம், ஈஸியாக படிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் அது என்ன ஆகுதுன்னா, இப்போ இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கண்ட்ரீஸ் போகும்போது அவங்களோட காஸ்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தி. மோஸ்ட்லி வந்து பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் இருக்கும். அவங்க வந்து லோக்கல் ஸ்டூடெண்ட், அதாவது அந்த நாட்டில் இருக்கிறவங்க அவங்க எவ்வளோ பே பண்ணுறாங்களோ அதை விட வந்து ஒரு 5 times 6 times ஜாஸ்தி வந்து நம்ம இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்டா போகும்போது பே பண்ண போறோம். ஸோ இதனால என்னன்னா, அவங்க வந்து இன்வைட் பண்ணுவாங்க. ஸோ நிறைய ஷார்ட் டேர்ம் ப்ரோக்ராம்ஸ் கிரியேட் பண்ணுவாங்க, டிப்ளமோ ப்ரோக்ராம்ஸ்னு கிரியேட் பண்ணுவாங்க. அண்ட் நிறைய ஏஜென்ட்ஸ், கன்சல்டன்ட்ஸ் கூட டைப் வச்சுக்குவாங்க. இங்க அவங்க நிறைய கமிஷன் கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் கூட்டிட்டு வந்தா அதுல நிறைய அமௌண்ட்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. லைக் 5 ஸ்டூடெண்ட்ஸ் வந்தா இவ்வளோ அமௌண்ட், இல்லை செகண்ட் ஸ்டூடெண்ட்ல இருந்து உங்களுக்கு அமௌண்ட் 10% ஜாஸ்தி ஆகும், 5% ஜாஸ்தி ஆகும். இந்த மாதிரி லைக் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்து அவங்க நிறைய கமிஷன் கொடுக்குறாங்க. ஸோ இதனால என்ன ஆகுதுன்னா, இப்போ நம்ம எனி அப்ராட், இப்போ நம்ம ஜென்ரலாவே ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, அப்ராட் போய் படிக்கணும் அப்படின்னா ஒரு ஏஜென்ட், கன்சல்டன்ஸை போய் மீட் பண்ணுவாங்க. மீட் பண்ணும்போதே என்ன ஆகுது, அவங்க வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் காலேஜஸ் கொடுப்பாங்க இந்த கண்ட்ரீஸ்ல, மெயினா இந்த இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கண்ட்ரீஸ்ல. ஸோ எங்க வந்து அவங்களுக்கு ஜாஸ்தி கமிஷன் கிடைக்குதோ அங்க வந்து ஜாஸ்தி ஸ்டூடெண்ட்ஸ் அனுப்புவாங்க. பிகாஸ் அவங்களோட ஃபினான்ஷியலே எப்படிதான், லைக் தே வாண்ட் டு ஒர்க் ஃபார் மணி, லைக் அந்த கமர்ஷியல் டேர்ம்ஸா அவங்களுக்கும். ஸோ பட் யூரோப் ஸ்டடி சென்டர் பொறுத்த வரைக்கும்
ஒரு 15+ இயர்ஸா இந்த இண்டஸ்ட்ரியில இருக்கும் அண்ட் 15+ இயர்ஸா we are sending lot of students. இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்து டாப் ரேங்க் பப்ளிக் யூனிவர்சிட்டிஸ், அதாவது ஐரோப்பிய நாடுகள்ல இருக்கக்கூடிய ஷெங்கன் ஜோன்ல இருக்கக்கூடிய டாப் ரேங்க், அதாவது அரசு பல்கலைக்கழகங்கள் அந்தந்த கண்ட்ரில இருக்கக்கூடிய நம்பர் 1 நம்பர் 2 யூனிவர்சிட்டிஸ் மட்டும் டார்கெட் பண்ணி அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம எப்போ போனாலுமே வந்து ஒரு டாப் ரேங்க் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிக்கு போகணும். இந்த டாப் ரேங்க் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிக்கு போகும்போது தான் நமக்கு அந்த எஜுகேஷன் வந்து ஒரு குவாலிட்டி எஜுகேஷன் கிடைக்கும். பட் நிறைய இடத்துல அந்த எஜுகேஷன் எப்படி இருக்கு, குவாலிட்டியா இருக்கா, தரமான எஜுகேஷன் நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஸோ அந்த தரம் இருக்கா இல்லையான்றதை பார்க்கறது கிடையாது. நிறைய ஏஜென்ட்ஸ் அண்ட் கன்சல்டன்ட்ஸ் இது ஒரு பெரிய ப்ராப்ளமா இருக்கு. நிறைய பேருக்கு இந்த அவேர்னஸே கிடையாது. பிகாஸ் எங்க போனாலுமே அவங்க ஒரு லிஸ்ட் கொடுத்துடுறாங்க. இந்த லிஸ்ட் இந்த 10 யூனிவர்சிட்டிஸ், இந்த கண்ட்ரில இந்த 10 யூனிவர்சிட்டிஸ், அழகா இந்த இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கண்ட்ரிஸ் கிவ் த லிஸ்ட். ஸோ பசங்களுக்கு அது தெரியறது இல்லை. அண்ட் மோர் ஓவர் அங்க என்ன பண்ணுவாங்கன்னா மோஸ்ட்லி எல்லாம் 1 இயர் ப்ரோக்ராமா இருக்கும். ஸோ அந்த 1 இயர் ப்ரோக்ராம்லயுமே ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்கு. ஸோ 1 இயர் ப்ரோக்ராம் வந்து நம்ம இந்தியாவுக்கு திரும்பி வரும்போதோ இல்ல நம்ம மற்ற கண்ட்ரீஸ்க்கு நம்ம போகும்போதோ அதை ரெகக்னைஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த நான் ரெகக்னைஸ் டிகிரிக்கு நம்ம நிறைய மணி ஸ்பெண்ட் பண்ண போறோம். ஸோ அது வந்து இட்ஸ் நாட் ஒர்த் இட். ஸோ நம்ம எப்பயுமே வந்து படிக்கும் போதோ லைக் வி ஹாவ் டு மேக் ஷுர் லைக் நம்ம என்ன மாதிரி நம்ம பசங்களுக்கு நம்ம யூஸ்வலி என்ன சொல்லுவோம்னா, நீங்க ரீசர்ச் பண்ணுங்க, நான் சொல்றேன்றதுக்காக பண்ணாதீங்க, யூ டூ யுவர் ஓன் ரீசர்ச். அந்த ரீசர்ச் மூலயமா நீங்க வந்து பெனிஃபிட் பண்ணுங்க. ரீசர்ச் மூலயமா நீங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க நீங்க உண்மையிலே எங்க போறீங்க அப்படின்னு. ஸோ அதை யூஸ்வலி அதை பண்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியோ அதை பண்றதும் இல்லை நிறைய ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அது ஒரு பெரிய மிஸ்டேக். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் ஜென்ரலி என்ன நினைக்கிறாங்கன்னா, அப்ராட்னாலவே அந்த இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கண்ட்ரிஸை தாண்டி வேற இடத்துக்கு வர மாட்டேங்கிறாங்க. இன்னொரு பெரிய மித்து என்ன இருக்குன்னா, நான் ஓகே யூரோப்பியன் கண்ட்ரிஸ் ஆர் ஓகே, பட் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் வந்தேன்னா நான் வந்து இங்கிலீஷ்ல படிக்க முடியாது, அந்த நாட்டு லாங்குவேஜ் நான் கத்துக்கணும், எனக்கு இன்னொரு லாங்குவேஜ் கத்துக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னே சொல்றாங்க. பட் பசங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நீங்க அப்ளை பண்ணும்போது நீங்க போக போற ப்ரோக்ராமோட பேர் வந்து இன்டர்நேஷனல் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இன்டர்நேஷனல் ப்ரோக்ராம்க்கு மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் 100% இங்கிலீஷ்ல மட்டுமே இருக்கும். ஸோ நீங்க வந்து அங்க போய் தனியா ஒரு லாங்குவேஜ் கத்துக்கிட்டு அந்த லாங்குவேஜ்ல படிக்கணும்ன்ற அவசியம் இல்லை. அப்படி நீங்க படிக்கவும் முடியாது. நீங்க அந்த நாட்டோட லாங்குவேஜ்ல படிக்கணும்னா இங்கேயே வந்து நீங்க C1 லெவல் வரைக்கும் நீங்க முடிச்சிருக்கணும். அப்படி முடிக்கலன்னா உங்களால அதை போய் படிக்க முடியாது. ஸோ இந்த அவேர்னஸுமே வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு இல்லை. தே ஜென்ரலி திங்க் நம்ம அங்கே போனா இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கண்ட்ரிஸ் போனா நான் வந்து லாங்குவேஜ் கற்றுக்கணும், எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அது தேவையில்லை, அது அவசியமும் இல்லை. பிகாஸ் நீங்க போக போற, நான் சொன்ன மாதிரி இந்த இங்கிலீஷ் தான் படிக்க போறீங்க, இங்கிலீஷ் தான் நமக்கு, இங்கிலீஷ் மட்டுமே போதும் நீங்க டிகிரியை கையில வாங்குறதுக்கு. அண்ட் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமாவும் உங்களுக்கு அந்த ஸ்டேபேக் ஆப்ஷன் இருக்கு. ஸோ இந்த ஸ்டேபேக் ஆப்ஷன் வந்து நமக்கு வந்து 2 விஷயத்துல இந்த ஷெங்கன் வீசா மூலயமா உங்களுக்கு பெனிஃபிட் இருக்கு. ஒன்று வந்து உங்களுக்கு இந்த காமன் வீசா இருக்கிறதுனால நான் சொன்ன மாதிரி நீங்க படிக்கும் போதும் டிராவல் பண்ண முடியும், படிச்சு முடிச்சிட்டும் டிராவல் பண்ண முடியும். வேலைன்னு வரும்போதும் உங்களுக்கு இந்த 29 கண்ட்ரிஸ் ஆப்ஷன்ஸ். படிக்கும் போது எப்படி டிராவல் பண்ணலான்றத சொல்றேன். ஸோ படிக்கும்போது எப்படி டிராவல் பண்ண முடியும்னா, இப்போ யூரோப்ல இருக்கக்கூடிய எல்லா யூனிவர்சிட்டிஸுமே வேற ஒரு யூனிவர்சிட்டி கூட ஒரு டைப்ல இருக்காங்க. இந்த டைப்ல என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க மாஸ்டர்ஸ் போறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த 29 கண்ட்ரிஸ் மட்டும் இல்லாம லைக் ஜென்ரலாவே ஒரு ப்ரோக்ராம் இருக்கு. இந்த ப்ரோக்ராமோட பேர் வந்து எராஸ்மஸ் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு கண்ட்ரில இருந்து இன்னொரு கண்ட்ரி நம்ம மாறி படிக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த மாதிரி மாறி படிக்கும் போது என்ன ஆகும்னா, உங்களுக்கு அந்த யூரோப்பியன் யூனியன் கமிஷன்ல இருந்து அவங்க பே பண்ணுவாங்க. ஸோ இப்போ இது உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க மாஸ்டர்ஸ் போறீங்க, ஃபர்ஸ்ட் செமஸ்டர் நீங்க ஒரு கண்ட்ரில ஜாயின் பண்ணலாம், செகண்ட் செமஸ்டர் வேற ஒரு கண்ட்ரிக்கு மாறி போகலாம், தேர்ட் செமஸ்டர் வேற ஒரு கண்ட்ரிக்கு மாறி போகலாம். இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு கண்ட்ரில இருந்து இன்னொரு கண்ட்ரி நம்ம மாறி போய் படிக்கலாம். இட்டாலி போகலாம், இட்டாலியில இருந்து ஜெர்மனி போகலாம், ஜெர்மனில இருந்து நெதர்லாண்ட்ஸ் போகலாம். இந்த மாதிரி வந்து நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஸ்டூடெண்ட்டுக்கு அஸ் அ ஸ்டூடெண்ட் ஒரு கண்ட்ரில இருந்து இன்னொரு கண்ட்ரி நம்ம மாறி படிக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியுமே வந்து நமக்கு யூரோப்பியன் இந்த ஷெங்கன் வீசா மூலமா நமக்கு அது கிடைக்கும். ஸோ இந்த எராஸ்மஸ் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம் மெயின்லி இந்த ஷெங்கன் கண்ட்ரீஸ்க்கு இருக்கு. அப்ப ஷெங்கன் கண்ட்ரீஸ் மட்டும் இல்லாம இந்த டைப் வந்து மற்ற கண்ட்ரீஸ்க்குமே இருக்கும். ஆல் ஓவர் த வேர்ல்ட்ல இருக்கக்கூடிய டாப் யூனிவர்சிட்டிஸ்லுமே இந்த டைப் இருக்கு. பட் மேஜரா இந்த ஷெங்கன் கண்ட்ரீஸ்க்கு இவங்க எக்ஸ்ப்ளோர் நம்ம அஸ் அ ஸ்டூடெண்டா நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். ஸோ இப்போ ஒரு கண்ட்ரி நம்ம ஒரு யூனிவர்சிட்டி நம்ம இப்போ ஒரு கண்ட்ரில போய் படிக்கிறோம் அப்படின்னா நம்ம அங்கேயே தான் வேலை பார்க்கணும், அங்கேயே தான் நம்ம இருக்கணும் அப்படின்ற ஒரு அவசியம் இல்லை. ஸோ உங்களுக்கு வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மூலியமா அந்த ஷெங்கன் ஜோன்ல இருக்கிறதுனால இப்போ என்னோட ஸ்டூடெண்ட்ஸே பாத்தீங்கன்னா லாட்வியால படிச்சிருப்பாங்க, நெதர்லாண்ட்ஸ்ல ஒர்க் பண்ணுவாங்க, ஜெர்மனில படிச்சிருப்பாங்க, ஸ்வீடன்ல ஒர்க் பண்ணுவாங்க, செக்ல படிச்சுட்டு யூஎஸ்ல ஒர்க் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி லைக் ஆல் ஓவர் தி வேர்ல்டு நமக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஓப்பன் ஆகும். ஸோ அதுவுமே ஒரு மேஜர் பெனிஃபிட்டா இருக்கு. ஸோ இது வந்து ஒரு படிக்கும் போதே நம்ம டிராவல் பண்ணிக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நம்ம படிச்சு முடிச்சுட்டு டிராவல் பண்ணலாம். அதாவது இப்போ நீங்க வந்து பேச்சுலர்ஸ் போறீங்க இல்ல மாஸ்டர்ஸ் போறீங்க,
பேச்சுலர்ஸ் இது 3 years or 4 years இருக்கும். அண்ட் மாஸ்டர்ஸ் வந்து நமக்கு 2 years இருக்கும். இப்போ 2 years நீங்க படிச்சு முடிக்கிறீங்க, இல்ல பேச்சுலர்ஸ் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு தெர் இஸ் சம்திங் கால்டு இப்போ போஸ்ட் ஸ்டடி ஒர்க் பெர்மிட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜென்ரலி இதை நம்ம என்ன சொல்லுவோம்னா PSW அப்படின்னு சொல்லுவோம். அதாவது போஸ்ட் ஸ்டடி ஒர்க் பெர்மிட் ஆப்ஷன்ன்றது என்னன்னா, இப்போ நம்ம படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நமக்கு அங்க வேலை தேடிக்கிறதுக்கான டைம், நமக்கு வேலை கிடைக்கும் போது நம்மளோட ஸ்டூடெண்ட் வீசாவை ஒர்க் வீசாவா கன்வெர்ட் பண்ணிட்டு நம்ம அங்கே வேலை பார்க்க ஆரம்பிக்கலாம். இப்போ அந்த ஆப்ஷனுமே நமக்கு இந்த எல்லா கண்ட்ரீஸ்லயுமே இருக்கும். இந்த ஷெங்கன் ஜோன் பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இந்த 29 கண்ட்ரீஸ்க்கு நமக்கு ஒரு காமன் வீசா இருக்கிறதுனால படிச்சு முடிக்கும் போது இந்த ஸ்டே பேக் ஆப்ஷன் இருக்கும்போது நம்ம ஒரு கண்ட்ரில இருக்கும்போது அங்கேயே தான் நம்ம வேலை பார்க்கணுன்ற அவசியமும் இல்லை. நீங்க வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், இன்னொரு கண்ட்ரி போகலாம், இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டியும் பார்க்கலாம். ஸோ இந்த 29 கண்ட்ரீஸ்ல நீங்க எங்க வேணாலும் போய் உங்களால வேலைக்கும் தேட முடியும். ஸோ இது ஒரு நல்ல பெனிஃபிட் இல்லையா? ஸோ இப்போ ஒரு கண்ட்ரியோட ஆப்ஷன், ஒரு யூனிவர்சிட்டி ஆப்ஷன் அப்படி கிடையாம உங்களுக்கு வந்து இந்த 29 கண்ட்ரீஸ்க்கு ஒரு காமன் வீசா இருக்கிறது ஒரு மேஜர் பெனிஃபிட். ஓகே, ஸோ இதுதான் வந்து படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம டிராவல் பண்ணலான்றது. ஸோ மோஸ்ட்லி இந்த போஸ்ட் ஸ்டடி ஒர்க் பெர்மிட் ஆப்ஷன்ன்றது நம்ம வேலை தேடிக்கிறதுக்கான டைம். பட் பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபைனல் செமஸ்டர்னு ஒன்று இருக்கும். நீங்க பேச்சுலர்ஸ் போனாலும் மாஸ்டர்ஸ் போனாலும் கடைசி செமஸ்டர் வந்து நமக்கு வந்து தட்ஸ் அ டைம் ஃபார் யூ. அந்த டைம்ல வந்து இன்டர்ன்ஷிப்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்க ஃபைனல் தீசிஸ், மாஸ்டர்ஸ் தீசிஸ், பேச்சுலர்ஸ் தீசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நம்ம கம்பெனில போய் ஒர்க் பண்ணலாம். இப்போ என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு 95% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த இன்டர்ன்ஷிப்பை ஒரு ஃபுல் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியா கன்வெர்ட் பண்ணிக்குவாங்க. ஸோ அது வந்து ஹைலி பாசிபிள். நம்ம ஒரு நல்ல கம்பெனில நம்ம ஒரு இன்டர்ன்ஷிப்பா ஒர்க் பண்ணும்போது தட் இஸ் அ ஹைலி பாசிபிள் ஆப்ஷன் ஃபார் யூ. நம்ம வந்து லைக் திருப்பி போய் வேலை தேடணுன்ற அவசியம் இருக்காது. ஸோ அது என்னன்னா, படிக்கும் போதே நமக்கு ஒரு ஆஃபர் லெட்டர் இருக்கும் இல்லையா, அதை நம்ம அப்படியே வந்து ஜாபா கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டியுமே இருக்கு. பிகாஸ் யூரோப்ல எல்லாமே டாப் யூனிவர்சிட்டிஸ் நம்ம வந்து ஏன் கன்சிடர் பண்ணணும்னா, அங்க எல்லாமே வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எஜுகேஷன் குவாலிட்டி இருக்கும். இந்த குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷனை வந்து எப்படி நம்ம குவாலிட்டின்னு சொல்றோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங் நீங்க ப்ராக்டிக்கலா படிக்க முடியும். இந்த ப்ராக்டிக்கலா எப்படி படிக்க முடியும்? ஃபர்ஸ்ட் திங், ப்ராக்டிக்கலா படிக்கிறதுக்கு இண்டஸ்ட்ரியல் கனெக்ஷன்ஸ் இல்லாம உங்களால ப்ராக்டிக்கலா படிக்க முடியாது. கரெக்டா? ஸோ இப்போ என்ன ப்ரோக்ராம் நம்ம யூரோப்ல டாப் ரன் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸ் அவங்க ஓப்பன் பண்ணாலுமே இந்த ரிலேட்டட் ஃபீல்ட்ல இருக்கிற கம்பெனிஸ் வந்து அங்க இருக்கிற ரீசர்ச் டிபார்ட்மெண்ட்க்கு ஒரு ஃபண்டிங் கொடுப்பாங்க. ஸோ அந்த ஃபண்டிங் வந்து யார் கொடுக்குறாங்களோ அவங்க வந்து சிலபஸை டிசைன் பண்ண போறாங்க. ஸோ திஸ் இஸ் ஹவு லைக் எவ்ரி லைக் எவ்ரி 6 months இந்த சிலபஸ் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். எப்படி அந்த சிலபஸ் அப்டேட் பண்றாங்கன்னா, இண்டஸ்ட்ரியில இப்போ என்ன நடக்குதோ அதை அப்படியே நீங்க படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த சிலபஸ் அப்டேட் பண்ணும்போது உங்களுக்கு ப்ராக்டிக்கலா, இதாவது இப்போ என்ன இண்டஸ்ட்ரியில் நடக்குதோ நீங்க லேர்ன் பண்ணுவீங்க. பிகாஸ் இதெல்லாம் இண்டஸ்ட்ரியல் கனெக்டட் ப்ரோக்ராம்ஸ். இப்போ இண்டஸ்ட்ரீஸ் வந்து இந்த ரீசர்ச் டிபார்ட்மெண்ட்க்கு ஃபண்டிங் கொடுக்குறாங்க இல்லையா, இந்த ரீசர்ச் டிபார்ட்மெண்ட்டோட ஹெட்ஸே உங்க ப்ரொஃபசர்ஸா தான் இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து தே வில் லீட் த ரீசர்ச் டீம், அவங்க லீட் பண்ணுவாங்க. அதில் நீங்க நிறைய லேர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ இதுவுமே ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போ நீங்க எராஸ்மஸ் எக்ஸ்சேஞ்ச்னு ஒரு ப்ரோக்ராம் சொன்னா இல்லையா, இந்த எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம்ல போகும்போது இப்போ நீங்க ஒரு கண்ட்ரில இருக்கும்போது அங்க இருக்கிற ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ரீசர்ச் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். இதே நம்ம வந்து வேற ஒரு யூனிவர்சிட்டி, வேற ஒரு கண்ட்ரி அப்படின்னு போகும்போது அங்க இருக்கிற ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும்ல. எனி விச் வேஸ் உங்களுக்கு இந்த 29 கண்ட்ரிஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கு. நீங்க ஒரு செமஸ்டர் வேற கண்ட்ரிக்கு போகும்போது அது இன்னும் கொஞ்சம் ஒரு பெனிஃபிட் ஆட் ஆகும். நீங்க ஆல்ரெடி இந்த கண்ட்ரிலயும் இருந்திருப்பீங்க, அந்த கண்ட்ரிக்கும் போவீங்க, அங்க இருக்கிற ரீசர்ச் டிபார்ட்மெண்ட்லயும் நீங்க பாப்பீங்க, அங்க இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸும் உங்களுக்கு கிடைக்கும், நெட்வொர்க் பில்ட் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்ல இருக்கும். ஸோ இதுக்குமே வந்து இந்த ஷெங்கன் ஜோன், இந்த ஷெங்கன் வீசான்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இந்த ஷெங்கன் ஜோன் போகும்போது நான் சொன்ன மாதிரி படிக்கும்போது எராஸ்மஸ் ப்ரோக்ராம் மூலியமா உங்களால டிராவல் பண்ண முடியும், படிச்சு முடிச்சிடும் டிராவல் பண்ண முடியும். அது வந்து நமக்கு எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லை. என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் சில பேர்லாம் போயிட்டு நான் இந்த கண்ட்ரீஸ்க்கு டிராவல் பண்ணியிருக்கேன், இவ்வளோ நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ இது இந்த ஸ்பேன் ஆஃப் லைக் கொஞ்ச நாள்லே. ஸோ அதுவுமே உங்களுக்கு ஒரு பாசிபிலிட்டி இல்லை, எஸ்பெஷலி ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ சென்ட்ரல் யூரோப்லாம் இருக்கும்போது ஒரு 45 minutes to 1 hour நான் வேற கண்ட்ரிக்கு போவேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ தட்ஸ் ஆக்சுவலி பாசிபிள். பிகாஸ் இந்த பார்டர்லெஸ் டிராவல் இருக்கும்போது நிறைய கண்ட்ரீஸ் எல்லாம் நிறைய பார்டர்ஸ், இப்போ சில கண்ட்ரீஸ்க்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 5 to 6 கண்ட்ரீஸ் வந்து பார்டர்ஸா இருக்கும். அவங்களோட கேபிட்டல் சிட்டில ரொம்ப பக்கத்துல இருக்கும். ஸோ இப்போ ஒரு கேபிட்டல் சிட்டில இருந்து இந்த ஒரு கேபிட்டல் சிட்டி போறதுக்கு ஜஸ்ட் 1 hour தான் ஆகும். ஸோ அந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது தே டிராவல். ஸோ ஒரு வீக்கெண்ட் நம்ம வேற கண்ட்ரிக்கு போற மாதிரி, ஸோ தே டிராவல் அண்ட் தே எக்ஸ்ப்ளோர். ஸோ இது ஒரு கல்ச்சுரல் லேர்னிங்கும் இருக்கும் இல்லையா. ஸோ தட் இஸ் அ மேஜர் பெனிஃபிட், ஸ்டூடெண்ட்டுக்கு அது ஒரு மேஜர் பெனிஃபிட்டா இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ நீங்க எந்த கண்ட்ரி, இப்போ ஷெங்கன் கண்ட்ரிஸ்னு சொல்லும் போது நீங்க வந்து PR அப்ளை பண்றதுக்கு பாசிபிலிட்டிஸும் இருக்கு. அதாவது இப்போ ஒரு கண்ட்ரி பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரீஸ்ல நீங்க 5 years இருந்தா போதும், which includes your study period also. ஸோ இப்போ நீங்க வந்து 2 years படிக்கிறீங்க, இல்லை நீங்க பேச்சுலர்ஸ் போறீங்க, 3 years படிக்கிறீங்க, இல்லை 4 years படிக்கிறீங்க, படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் இந்த ஸ்டே பேக் ஆப்ஷன் இருக்கும் இல்லையா.
ஸோ இந்த ஸ்டே பேக் ஆப்ஷன் நீங்க வந்து உங்களுக்கு இஃப் யூ ஆர் கன்வெர்ட்டிங் யுவர் ஸ்டூடெண்ட் விசா அதுக்கு ஒரு ஜாப் ஆஃபர் கையில வேணும். ஸோ யூ காட் த ஜாப் ஆஃபர். ஸோ ஒன்ஸ் நீங்க வந்து வேலை பார்க்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் உங்களோட ஒர்க் விசாவை நீங்க n நம்பர் ஆஃப் டைம்ஸ் ரெனியூ பண்ணிட்டே இருக்க முடியும். ஸோ நீங்க அந்த 5 years கம்ப்ளீட் பண்ணும்போது நீங்க பிஆர் அப்ளை பண்றதுக்கான எலிஜிபிலிட்டியுமே கிடைக்கும். ஸோ பெர்மனன்ட் ரெசிடென்ட் ஆகும்போது எனி கண்ட்ரி யூரோப் பொறுத்த வரைக்கும் இந்த 29 கண்ட்ரீஸ்ல நீங்க எந்த கண்ட்ரில உங்களுக்கு பிஆர் கிடைச்சாலுமே யூஎஸ், யூகே, கனடா, ஆஸ்திரேலியா இதெல்லாமே வந்து உங்களுக்கு விசா ஃப்ரீ கண்ட்ரீஸாவும் வரும். ஸோ தட் இஸ் அ மேஜர் பெனிஃபிட்ல. ஸோ விசா ஃப்ரீ கண்ட்ரீஸ்னா நீங்க யூ கேன் எக்ஸ்ப்ளோர், இன்னும் கூட உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸை எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, ஒரு வாய்ப்பு இருக்கு. ஓகே, ஸோ இந்த ரீசன்னால மட்டும்தான் இந்த ஷெங்கன் கண்ட்ரீஸ் நாங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணி அப்ளை பண்றோம். பிகாஸ் அவங்களுக்கு மேஜரா ஃபண்டிங்ஸ் இருக்கு, கம்பெனிஸ் ஃபண்ட் பண்ணி ப்ரோக்ராமை கொடுக்குறாங்க. ஸோ அப்படி கொடுக்கும் போது நீங்க ப்ராக்டிக்கலா படிக்கலாம். ஸோ உங்களுக்கு குவாலிட்டி எஜுகேஷனும் இருக்கும். இன்னொரு விஷயம் வந்து இட்ஸ் கம்ஸ் அட் அன் அஃபோர்டபுள் காஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா நிறைய யூனிவர்சிட்டிஸ் வந்து உங்களுக்கு டியூஷன் ஃபீயே இல்லை, அதாவது லிவிங் எக்ஸ்பென்சஸ் வந்து இல்லை. அண்ட் உங்களுக்கு வந்து லிவிங் எக்ஸ்பென்சஸ் வந்து சில கண்ட்ரீஸ்ல இருக்காது, அதாவது உங்களுக்கு அந்த ஸ்காலர்ஷிப் மாதிரிலாம் கொடுப்பாங்க. ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, அதை பத்தி நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் திங் வந்து டியூஷன் ஃபீ பார்த்தீங்கன்னா நிறைய யூனிவர்சிட்டிஸ்ல உங்களுக்கு ஃப்ரீ எஜுகேஷன் ஆஸ் அன் லைக் பப்ளிக் யூனிவர்சிட்டிஸ், மோஸ்ட் ஆஃப் த பப்ளிக் யூனிவர்சிட்டிஸ் வந்து உங்களுக்கு டியூஷன் ஃபீ இல்லாம உங்களுக்கு ப்ரோக்ராம் ஆஃபர் பண்றாங்க. இது வந்து ஆஸ் அ லோக்கல் ஸ்டூடெண்ட், அதாவது இப்போ அங்க நாட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே இப்போ நான் இயூ அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். இப்போ நம்மலாம் வந்து நான் இயூ கீழே வருவோம், அதாவது நம்ம வந்து இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ். இதே இயூ ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு நிறைய ப்ரோக்ராம்ஸ் அவங்க போகும்போது இட்ஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். அதாவது எஜுகேஷன் இஸ் அ ஃபண்டமெண்டல் ரைட் ஃபார் தம். ஸோ அதனால அவங்களுக்கு எல்லாம் உங்களுக்கு ஃப்ரீயாவே ஆஃபர் பண்ணுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டியூஷன் ஃபீ இல்லாத மாதிரி இருக்கிற நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. அண்ட் லிவிங் அப்படியே டியூஷன் ஃபீ இருந்தாலுமே 3 to 4 lakhs ஃபார் அ இயர் இன் இந்தியன் மணி. ஸோ நம்ம இந்தியன் மணில ஒரு 3 to 4 lakhs ஃபார் அ இயர். நம்ம இங்க வந்து ஒரு டீம்டு யூனிவர்சிட்டியோ இல்ல ஒரு அட்டானமஸ் காலேஜோ போகும்போது இதை விட ஜாஸ்தி பே பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நான் மீட் பண்ணியிருக்கேன். அண்ட் தே கிவ் அ லாட் ஆஃப் டொனேஷன் ஆல்சோ. பட் யூரோப்ல அந்த மாதிரிலாம் கிடையாது. வி டோன்ட் ஹாவ் எனி டொனேஷன். ப்ராப்பரா மார்க்ஸ் இருக்கணும், உங்களுக்கு ப்ராப்பரான ப்ரொஃபைல் இருந்தால் தான் நம்மளால அப்ளையே பண்ண முடியும். இதுதான் நாங்கள் எவாலுவேட் பண்ணுவோம். வென் யூ கம், நீங்க வரும்போது நாங்கள் என்ன பண்ணுவோம்னா உங்க ப்ரொஃபைல் எவாலுவேட் பண்ணி பாசிபிலிட்டி இருக்கு இல்லைன்றதை கிளியரா சொல்லிடுவோம். இப்போ உங்களுக்கு ப்ரொஃபைலுக்கு பாசிபிலிட்டி இல்லை அப்படின்னா வி வில் நாட் ஈவன் டேக், இல்ல முடியாதுன்றதை கிளியராகவே சொல்லிடுவோம். ஸோ தட் இஸ் வை 15+ இயர்ஸா இந்த இண்டஸ்ட்ரியில இருக்க முடியுது. பிகாஸ் ஃபால்ஸ் கமிட்மெண்ட் எதுவும் கொடுக்கல. ஸோ வி வில் டெல் யூ இது பாசிபிள் இல்ல, இந்த பிரச்சனை இருக்கு அப்படின்றத வில் டெல் யூ வெரி கிளியர்லி. ஓகே, ஸோ இது ஒரு உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் திங் அஃபோர்டபுள் எஜுகேஷன் அண்ட் குவாலிட்டி. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி எஜுகேஷன் அட் அஃபோர்டபுள் காஸ்ட். ஸோ இப்போ நீங்க டியூஷன் ஃபீ, லிவிங் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் ஆட் பண்ணா கூட ஒரு பிளஸ், லிவிங் எக்ஸ்பென்சஸ் பார்க்கும்போது ஒரு பிளஸ் மைனஸ் 30,000 ஃபார் மந்த் இன் இந்தியன் மணி. ஸோ இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் தட். ஸோ சில கண்ட்ரீஸ்க்கெல்லாம் வந்து ஐ நோ சம் கண்ட்ரீஸ் லைக் டியூஷன் ஃபீ இல்லாம லிவிங் எக்ஸ்பென்சஸும் ரொம்ப அஃபோர்டபுளா. ஸோ யூ வில் நாட் ஸ்பெண்ட் மோர் மணி இல்ல. ஸோ தட் இஸ் த மேஜர். இதுதான் வந்து நமக்கு ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். இது நிறைய பேருக்கு தெரியறது கிடையாது. இந்த ரீசனுக்காக தான் இந்த லைவ் செஷன்ஸ்லாம் கண்டக்ட் பண்றோம். இதையே நிறைய பேருக்கு தெரியல, இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ ஒய் எல்லாருமே வந்து இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கண்ட்ரிஸ் மட்டும் தேடி போறாங்க. அண்ட் பீப்புள் ஆர் சேயிங் லைக் இது மட்டும் தான் நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிறாங்க. அண்ட் தென் இங்கிலீஷ்ல படிக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறாங்க, லோக்கல் லாங்குவேஜ் படிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் இல்லை, இதெல்லாம் எதுவுமே கிடையாது. நீங்க கம்ப்ளீட்டாவே இங்கிலீஷ்ல படிக்க முடியும், குவாலிட்டி எஜுகேஷன் கிடைக்கும். அண்ட் அதுவும் உங்களுக்கு டியூஷன் ஃபீ, லிவிங் எக்ஸ்பென்சஸும் ரொம்ப அஃபோர்டபுளாகவும் இருக்கும். ஸோ அண்ட் இதுதானே ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம வந்து போறதுக்கான மெயின் ரீசன் வந்து படிக்கணும்ல. ஸோ சில ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க, நான் வந்து சும்மா ஃபன்னுக்கு போனோம், எனக்கு படிக்கிறதுக்குலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஏதாவது ஒரு ஆப்ஷன் கொடுங்க, ஈஸியாக படிக்கணும் அப்படின்வாங்க. அதெல்லாம் முடியாது. உண்மையிலேயே படிக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும்தான் நீங்க டிகிரியை வாங்கிட்டு வர முடியும். ஷெங்கன் கண்ட்ரிஸ் பொறுத்த வரைக்கும் டாப் யூனிவர்சிட்டிஸ், இந்த ஐரோப்பிய நாடுகள்ல இருக்கக்கூடிய அரசு பல்கலைக்கழகங்களுக்கு நீங்க போகும்போது படிக்கணும்ன்ற எண்ணத்தோட போகணும். இல்ல நான் சும்மா போகணும் அப்படிலாம் சொல்லிட்டு போனீங்கன்னா நாட் பாசிபிள், டெஃபினெட்லி நாட் பாசிபிள். உங்களால் அது படிச்சு முடிக்க முடியாது. ஸோ குவாலிட்டி எஜுகேஷன் ஃபர்ஸ்ட் திங். ஆல்சோ சில யூனிவர்சிட்டிஸ் வந்து சில கண்ட்ரீஸ்க்கு, சில யூனிவர்சிட்டிஸ்க்குலாம் தே ஹேவ் ஸ்காலர்ஷிப் ஆப்ஷன்ஸ் ஆல்சோ. ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்காலர்ஷிப்னு சொல்லும்போது எப்படி எல்லாருக்கும் கிடைக்குமா? அப்படியெல்லாம் எல்லாருக்கும் கிடைக்காது. ப்ரொஃபைலை பேஸ் பண்ணி கிடைக்கும். தேர் ஆர் 2 types, 2 டைப் இருக்கு ஸ்காலர்ஷிப் பொறுத்த வரைக்கும். ஃபர்ஸ்ட் டைப் வந்து நமக்கு வந்து அந்த மெரிட் பேஸ் ஸ்காலர்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. மெரிட் பேஸ்னாலே உங்களோட பர்சன்டேஜ் கண்டிப்பா பார்ப்பாங்க, உங்களோட என்டையர் ப்ரொஃபைலையும் பார்ப்பாங்க. நீங்க சிஜிபிஏ, நீங்க என்னெல்லாம் பண்ணிருக்கீங்க, என்னெல்லாம் பண்ணல, எல்லாமே பார்ப்பாங்க. அதை பேஸ் பண்ணி ஒரு ஸ்காலர்ஷிப் இருக்கு. இன்னொரு ஸ்காலர்ஷிப் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து லைக் எக்கனாமிக் பேஸ் பண்ணி சொல்லுவாங்க, அதாவது உங்களோட எக்கனாமிக் கண்டிஷன் பேஸ் பண்ணி தே வில் ப்ரொவைட் சம் சர்டன் ஸ்காலர்ஷிப்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கான்னு பார்ப்போம். இருந்ததுன்னா we will apply for it.
பட் வி வில் நாட் கேரண்டி. இப்போ இந்த ஃபால்ஸ் கமிட்மெண்ட் கொடுத்து உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும், கண்டிப்பா இதை பண்ணலாம், கண்டிப்பா இதை அப்படிலாம் இல்லை. பாசிபிலிட்டி இருக்கா இல்லையா அது எல்லாமே பார்த்து வி வில் டெல் யூ. அண்ட் ஈவன் பாசிபிலிட்டி இருந்தாலுமே நமக்கு ஒரு ஓவரால் பிளானோட தான் நம்ம ப்ரொசீட் பண்ணுவோம். சில ஸ்டூடெண்ட்ஸ்லாம் என்கிட்ட வரும்போது எனக்கு இந்த கண்ட்ரி இந்த யூனிவர்சிட்டி மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டு வருவாங்க. அப்படி வந்து நீங்க பண்ணக்கூடாது. சரி, எப்பயுமே நம்ம அப்ளை பண்ணும்போது நம்ம ஒரு 2-3 கண்ட்ரிஸ் நம்ம பேரலாம் அப்ளை பண்ணணும். இப்போ நம்ம நிறைய கண்ட்ரிஸ் வந்து பசங்களுக்கு அவேர்னஸும் இல்லை. நமக்கு லிமிடெட் கண்ட்ரிஸ் மட்டும் தான் அவங்களுக்கு தெரியும். ஜெர்மனி, நெதர்லாண்ட்ஸ், பிரான்ஸ் அந்த மாதிரி சில கண்ட்ரிஸ் மட்டும் தான் அவங்களுக்கு அவேர்னஸே இருக்கு. இப்போ ஜெர்மனி எனக்கு இந்த கண்ட்ரில இந்த யூனிவர்சிட்டி வேணும் அப்படிலாம் நம்ம வந்து நம்மள வச்சு டிசைட் பண்ணக்கூடாது இல்லையா. ஸோ எப்பயுமே கொஞ்சம் ஓப்பன் மைண்டடா வரணும். என்ன யூனிவர்சிட்டிஸ் அந்த நம்ம வந்து யூஸ்வலி வந்து கண்ட்ரிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம யூனிவர்சிட்டி டாப் யூனிவர்சிட்டியா இருக்கா, அந்த யூனிவர்சிட்டியில நமக்கு என்ன ரீசர்ச் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு, நம்மளோட ப்ரோக்ராம்க்கு அங்க என்னெல்லாம் கண்டக்ட் பண்றாங்க, என்ன மாதிரி ரீசர்ச் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, நம்ம அங்க போய் படிக்கும்போது நமக்கு என்னெல்லாம் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும், இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நம்ம சூஸ் பண்ணணுமே தவிர இல்ல இந்த கண்ட்ரி தான் நான் போவேன், எந்த யூனிவர்சிட்டியா இருந்தாலும் பரவாயில்ல அப்படி நம்ம சூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம ஜெர்மனி போனாலும் ஷெங்கன் வீசா தான். வேற எந்த கண்ட்ரி, இந்த 29 கண்ட்ரீஸ்ல எந்த கண்ட்ரி நீங்க போனாலும் உங்களுக்கு கிடைக்க போற வீசாவோட பேரு வந்து ஷெங்கன் வீசா. இந்த வீசா வந்து நான் சொன்ன மாதிரி இந்த 29 கண்ட்ரீஸ்ல எங்க வேணாலும் போனா எல்லா பெனிஃபிட்ஸ் எல்லாம் சேம். ஸோ பெனிஃபிட் சேமா இருக்கும்போது அந்தந்த கண்ட்ரில இருக்கக்கூடிய டாப் யூனிவர்சிட்டிக்கு நம்ம எய்ம் பண்ணி அப்ளை பண்ணணும். அதுதான் மேஜரா பார்க்கணும். நம்ம என்ன டாப் யூனிவர்சிட்டிக்கு போனா நமக்கு பெனிஃபிட் இருக்கும், இதுதான் நாங்க வந்து யூனிவர்சிட்டி மேப் பண்ணுவோம். அதாவது உங்க ப்ரொஃபைல பேஸ் பண்ணி உங்களுக்கு எது போனா கரெக்டா இருக்கும்ன்றத வி மேப் இட். ஓகே, ஸோ இது கரெக்டா இருந்தா தான் வி வில் சஜஸ்ட் ஆல்சோ. இப்போ எங்களை பொறுத்த வரைக்கும் கண்ட்ரி இஸ் நாட் இம்பார்ட்டன்ட், பிகாஸ் எங்க போனாலும் பெனிஃபிட்ஸ் ஆர் சேம். ஸோ இப்போ ஒரு கண்ட்ரில இருக்கக்கூடிய நம்பர் 1 யூனிவர்சிட்டி நீங்க கேட்கிற ப்ரோக்ராம இங்கிலீஷ்ல ஆஃபர் பண்ண நாங்க சஜஸ்ட் பண்ணுவோம், இல்லைனா வில் நாட் சஜஸ்ட். ஓகே, ஸோ இதுதான் வந்து மேஜரா வந்து ஷெங்கன் கண்ட்ரீஸ்க்கான பெனிஃபிட்ஸ். ஃபர்ஸ்ட் திங், இந்த ஷெங்கன் கண்ட்ரீஸ் வந்து இப்போ இன்க்ரீஸ் ஆகிட்டே கூட இருக்கலாம். பிகாஸ் 26ல இருந்து 27 ஆச்சு, இப்போ 27ல இருந்து 29 இருக்கு. ஸோ நிறைய கண்ட்ரீஸ் ஆட் ஆகுறாங்க ஷெங்கன்குள்ள. ஸோ அந்த நமக்கு வந்து இன்னும் கூட சில கண்ட்ரீஸ் ஆட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இது வந்து ஒரு மேஜர் பெனிஃபிட்டாவே இருக்கும். அண்ட் தென் படிக்கும் போதும் டிராவல் பண்ணலாம். இந்த எராஸ்மஸ் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம் மூலியமா ஒரு கண்ட்ரில இன்னொரு கண்ட்ரி நம்ம மாறி படிக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. அண்ட் இன் ஜென்ரல் வேலை வாய்ப்பு லைக் நமக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்குமே இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஏன்னா ஒரு கண்ட்ரி போனா நம்ம அங்கதான் இருக்கணும், அங்கதான் வேலை பார்க்கணும் அப்படின்ற அந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ஸ் எல்லாம் கிடையாது. உங்களுக்கு எங்க ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சாலுமே நீங்களால வந்து பண்ண முடியும். இந்த 29 கண்ட்ரீஸ்ல நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். அண்ட் எல்லா கண்ட்ரீஸுமே வந்து உங்களுக்கு டிராவல் ஃப்ரீயா இருக்கு. பிளஸ் இட்ஸ் லைக் ரொம்ப டிஸ்டன்ஸுமே உங்களுக்கு ஜாஸ்தி இருக்கு. டிபெண்ட்ஸ் ஆன் த கண்ட்ரி தட் யூ கோ. நீங்க வந்து சில கண்ட்ரீஸ்க்குலாம் ரொம்ப ஈஸியரா டிராவல் பண்ண முடியும். எல்லா கேபிட்டல் சிட்டிக்கும் உங்களால எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். தென் நீங்க லேர்ன் பண்ணலாம், கல்ச்சர் லேர்ன் பண்ணலாம். ஸோ எல்லாத்துலயுமே உங்களுக்கு வந்து பெனிஃபிட்டா இருக்கிறதுக்கு வந்து இந்த ஷெங்கன் ஜோன் அண்ட் ஷெங்கன் கண்ட்ரீஸ் போறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ யூரோப்ல எல்லா கண்ட்ரீஸுமே நம்ம ஃபோக்கஸ் பண்ணி அப்ளை பண்றது கிடையாது. யூரோப்னாலே இந்த 29 கண்ட்ரீஸ் இருக்கக்கூடிய இந்த ஷெங்கன் ஜோன், ஷெங்கன் கண்ட்ரீஸ் மட்டும் தான் வி ஆர் அப்ளைங். அண்ட் எல்லா கண்ட்ரீஸ்ல இருக்கக்கூடிய டாப் யூனிவர்சிட்டிஸ், அதாவது அந்தந்த கண்ட்ரில இருக்கக்கூடிய நம்பர் 1, நம்பர் 2 ஐரோப்பிய நாடுகள் இருக்கக்கூடிய அந்த அரசு பல்கலைக்கழகங்கள், பப்ளிக் யூனிவர்சிட்டிஸ் மட்டுமே நாங்க அப்ளை பண்றோம். தட் இஸ் வாட் லைக் இதுதான் வந்து வி ஆர் டூயிங் இட் ஃபார் அ வெரி லாங் டைம். ஓகே, ஸோ லெட்ஸ் ஜஸ்ட் நான் வந்து சில கொஸ்டின்ஸ்ல அதாவது வந்திருக்கான்னு பாக்குறேன். ஜஸ்ட் அ செகண்ட். உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் ஏதாவது இருக்கு, இஃப் யூ ஹாவ் எனி ஸ்பெசிஃபிக் கொஸ்டின்ஸ், இப்போ இந்த நம்பர் டிஸ்பிளே ஆயிருக்கு இல்லையா, அந்த நம்பர்ல நீங்க டெக்ஸ்ட் பண்ணலாம். ஸோ நான் டைரெக்டாவே பார்த்து என்னால உங்களுக்கு ஆன்சர் பண்ண முடியும். வாட் ஆர் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஸ்டடிங் இன் ஷெங்கன் கண்ட்ரீஸ்? ஓகே, அதுதான் நான் இவ்வளோ நேரமா பேசிட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் பெனிஃபிட், நீங்க டிராவல் பெனிஃபிட் இருக்கு. டிராவல் அக்ராஸ் ஆல் 29 கண்ட்ரீஸ். இந்த ஷெங்கன் கண்ட்ரீஸ்ன்றது 29 கண்ட்ரீஸ். அது வந்து உங்களுக்கு வீசா ஃப்ரீயா இருக்கும். ஸோ நீங்க டிராவல் பண்ணலாம், எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், வேலை பார்க்கலாம், ஃபைண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், எல்லாத்துக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, ஸோ இட்ஸ் லைக் மேஜர் பெனிஃபிட்ஸ் இருக்கு உங்களுக்கு. வாட் ஆர் தி அட்மிஷன் ரெக்வயர்மெண்ட்ஸ் ஃபார் தீஸ் கண்ட்ரீஸ்? அட்மிஷன் ரெக்வயர்மெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லா கண்ட்ரிக்கும் காமன் அட்மிஷன் ரெக்வயர்மெண்ட் கிடையாது. ஒரு யூனிவர்சிட்டிக்கும் ரெக்வயர்மெண்ட்ஸ் இருக்கு. சில கண்ட்ரீஸ்க்கு பாத்தீங்கன்னா ஸ்பெசிபிக் ரெக்வயர்மெண்ட்ஸ் ஜென்ரலாவே வந்து சில இப்போ IELTS வேணும், GMAT வேணும், நிறைய யூனிவர்சிட்டிஸ் கேட்கறது கிடையாது. அப்படி கேட்டாங்கனாலும் அது யூனிவர்சிட்டி ரெக்வயர்மெண்ட், அது கண்ட்ரி ரெக்வயர்மெண்ட் கிடையாது. ஸோ யூனிவர்சிட்டிக்கு என்ன ரெக்வயர்மெண்ட் இருக்கோ அந்த ரெக்வயர்மெண்ட்டை நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி வச்சிருக்கணும். இதுக்கு தான் நாங்கள் ப்ரொஃபைல் எவாலுவேட் பண்ணுவோம். ஸோ நீங்க வரும்போது உங்க ப்ரொஃபைலை நாங்கள் கம்ப்ளீட்டா எவாலுவேட் பண்றோம் இல்லையா, உங்களுக்கு எங்கெல்லாம் அப்ளை பண்ண முடியும், அப்ளை பண்ணா
ப்ராபபிலிட்டி எங்க ஜாஸ்தி இருக்கு, அதாவது நமக்கு ஆஃபர் மட்டும் வாங்கி வச்சுட்டு இந்தியாவில் இருக்கிறதுல தெர் இஸ் நோ பாயிண்ட்ல. ஸோ நீங்க உங்களுக்கு ஆஃபரும் கிடைக்கணும், வீசாவும் கிடைக்கணும். அது எங்கெல்லாம் இருக்கு அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நம்ம அப்ளை பண்ண முடியும். which Schengen countries offer scholarships. ஸ்காலர்ஷிப்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லா கண்ட்ரி எல்லா யூனிவர்சிட்டிலுமே இருக்கு. ஆக்சுவலி சொல்ல போனா எல்லா கண்ட்ரிலையுமே இருக்கு. கண்ட்ரி பேஸ் ஸ்காலர்ஷிப், யூனிவர்சிட்டி பேஸ் ஸ்காலர்ஷிப், அந்த மாதிரி எல்லா கண்ட்ரீஸ்லயுமே இருக்கு. பட் அது நான் சொன்ன மாதிரி எல்லாருக்குமே அது எலிஜிபிலிட்டி இருக்கும்னு சொல்ல முடியாது, எல்லாருக்குமே அது கிடைக்கும்னு சொல்ல முடியாது. நம்ம வந்து பாசிபிலிட்டி பார்க்கணும். ஸோ யாருக்கு வந்து இப்போ பாசிபிலிட்டிஸ் வந்து பேஸ்ட் ஆன் நான் சொன்ன மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ்ல இந்த பாசிபிலிட்டி பார்த்து தான் வி டிசைட். ஓகே, பட் வி வில் அப்ளை. இப்போ பாசிபிள் உங்களுக்கு அந்த எலிஜிபிலிட்டி இருக்குனாலே வி வில் அப்ளை ஃபார் இட். ஓகே, which Schengen countries has the best post study work opportunities? ஓகே, போஸ்ட் ஸ்டடி ஒர்க் பெர்மிட் ஆப்ஷன்ன்றது மினிமம் 1 year உங்களுக்கு டைம் இருக்கும். எந்த கண்ட்ரி நீங்க போனாலுமே மினிமம் 1 year டைம் இருக்கும். இப்போ ஜெர்மனி வந்து 1.5 years ஆஃபர் பண்றாங்க, பிரான்ஸ் வந்து 2 years ஆஃபர் பண்றாங்க, ஸ்பெயின் கூட 2 years ஆஃபர் பண்றாங்க. ஸோ சில கண்ட்ரிஸ் பொறுத்து உங்களுக்கு இந்த டேர்ம் வந்து வேரி ஆகும், லைக் இந்த டைம் பீரியட் வந்து வேரி ஆகும். பட் இன் ஜென்ரல் நம்ம பார்த்தோம்னாலே வந்து உங்களுக்கு 1 year, எங்க போனாலுமே 1 year. நான் சொன்ன மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த போஸ்ட் ஸ்டடி ஒர்க் பெர்மிட்காக வெயிட் பண்ண மாட்டாங்க. படிக்கும் போதே அவங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுன்னா அவங்களோட ஸ்டூடெண்ட் வீசாவை டைரக்டா ஒர்க் வீசாவா கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இது அவங்க நம்ம வெயிட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. போஸ்ட் ஸ்டடி ஒர்க் பெர்மிட் மூலமா தான் நீங்க கன்வெர்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, அப்பதான் நீங்க வேலை தேடணுன்ற அவசியம் கிடையாது. ஓகே, யூ கேன் ஈவன் ஸ்டார்ட் பிஃபோர் தட், முன்னாடியே நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, அண்ட் which Schengen country has the lowest living cost? Okay, living cost பொறுத்த வரைக்கும் most of the நிறைய Schengen countries பொறுத்த வரைக்கும் cost of living ரொம்ப கம்மியாவே இருக்கும். லைக் செக் ரிப்பப்ளிக், பெல்ஜியம், இட்டாலி, அண்ட் டிபெண்ட்ஸ் ஆன் த பிளேஸ். இப்போ நம்ம வந்து எந்த கண்ட்ரி போனாலுமே கேபிட்டல் சிட்டிக்கு போனோம் அப்படின்னா எக்ஸ்பென்சஸ் ஜாஸ்தி ஆகலாம். இப்போ நான் வந்து தமிழ்நாட்டில் இருக்கோம் இல்லையா, இப்போ தமிழ்நாட்டிலே வந்து சென்னையில கொஞ்சம் எக்ஸ்பென்சஸ் ஜாஸ்தி இருக்கும், வேற இடத்துக்கு போனா எக்ஸ்பென்சஸ் இவ்வளோ இருக்காது. ஓகே, இதே வந்து நம்ம இப்போ சென்னையிலே வந்து நான் இருக்கிற இப்போ டி நகர் வந்து அங்கதான் எங்களோட ஆஃபீஸ் இருக்கு. இப்போ டி நகர்ல இருக்கிறதுக்கும் வேற இடத்துல இருக்கிறதுக்குமே ரெண்டுல இருந்து எல்லாம் டிஃபர் ஆகும். பட் ஸோ நம்ம இருக்கிற இடத்த பொறுத்து இருக்கு. ஓகே, பட் ஸ்டில் நம்மளோட ஆஸ் அ ஸ்டூடெண்ட் உங்களுக்கு நிறைய சப்சிடிஸ் கிடைக்கும். இப்போ லெஸ் தென் 26 years பாத்தீங்கன்னா நிறைய கண்ட்ரிஸ் வந்து சப்சிடிஸ் கொடுப்பாங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. உங்களுக்கு ஸ்டூடெண்ட் பாஸ் இருக்கும், அந்த ஸ்டூடெண்ட் பாஸ் வச்சு நீங்க எங்க டிராவல் பண்ணாலுமே உங்களுக்கு அந்த பெனிஃபிட் இருக்கும். ஈவன் இஃப் நம்ம வெளியில போறோம், ஏதாவது ஒரு மியூசியம் போனா கூட அதுல ஸ்டூடெண்ட் பாஸ்க்கு ஒரு பெனிஃபிட் இருக்கு. ஸோ எல்லாத்துலயுமே உங்களுக்கு சப்சிடிஸ் கிடைக்கும். ஸோ இன் ஜென்ரல் ஒரு பிளஸ் ஆர் மைனஸ் 30,000 ஃபார் அ மந்த் இன் இந்தியன் மணி உங்களுக்கு லிவிங் எக்ஸ்பென்சஸ் ஸ்டார்ட் ஆகும். அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சில பேர் அதோட கம்மியாகவும் சொல்றாங்க. பட் ஒரு ஆன் அன் ஆவரேஜ் ஐ வுட் சே அரௌண்ட் 30,000 ஃபார் அ மந்த். பிகாஸ் அவங்கலாம் ஷேர்ட் அபார்ட்மெண்ட் எடுத்துக்குவாங்க, தி குக் ஃபார் தெம்செல்ஸ். அதெல்லாம் மெனி வேஸ், நிறைய வழி இருக்கு இதை நம்ம லிவிங் எக்ஸ்பென்சஸ் கம்மி பண்றதுக்கு. ஸோ உங்களோட ப்ரொஃபைல் எவாலுவேட் பண்ணி உங்களுக்கு எது பெஸ்டான ஆப்ஷனா இருக்குமோ அது எங்களால சஜஸ்ட் பண்ண முடியும். ஓகே, அண்ட் வாட் ஆர் தி காமன் ரீசன்ஸ் ஃபார் Schengen ஸ்டூடெண்ட் வீசா ரிஜெக்ஷன்? வீசா ரிஜெக்ஷன் ஆகிறது வந்து ரொம்ப கம்மி Schengen ஜோன் பொறுத்த வரைக்கும். பிகாஸ் நம்ம ஏதோ ஒரு யூனிவர்சிட்டி அப்படின்னு அப்ளை பண்ணி நம்ம பண்றது கிடையாது. ஜென்ரலா இப்போ ஏதோ ஒரு யூனிவர்சிட்டி நான் ரெலவெண்டா ஒரு ப்ரோக்ராம் அப்ளை பண்றது, இந்த மாதிரி பிரச்சனைனாலதான் வீசா ரிஜெக்ட் ஆகும். ஸோ அது நம்ம இங்க பண்றதே கிடையாது. யூரோப் ஸ்டடி சென்டர் பொறுத்த வரைக்கும் வெரி குட் டீம், ஒரு நல்ல வீசா ப்ராசஸ் பண்றதுக்கு அட்மிஷன்ஸ் டீம் வெல் எக்ஸ்பீரியன்ஸ்ட். கிட்டத்தட்ட ஒரு 10 years ஆவரேஜ் எக்ஸ்பீரியன்ஸே ஒரு 10 years இருக்கும் எல்லாருக்குமே இங்க. ஸோ வி நோ வாட் வி ஆர் டூயிங், எங்களுக்கு நாங்க என்ன பண்றோன்றது எங்களுக்கு தெரியும். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ்னாலதான் நம்ம வந்து கிளியரா சொல்லிடுவோம். ஸோ இது வந்து பாசிபிள், இது பாசிபிள் இல்ல. முன்னாடியே வீசாக்கு ரெக்குவயர்மெண்ட்ஸ்க்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து உங்ககிட்ட இருக்கான்றது நாங்க கேட்போம். இப்போ இந்த சர்டன் டாக்குமெண்ட்ஸ் இது கண்டிப்பா தேவை, இது உங்ககிட்ட இல்ல அப்படின்னா நம்ம பண்ண மாட்டோம். இல்ல ப்ராபபிலிட்டி ரொம்ப கம்மி வீசாக்கு அப்படின்றத. ஸோ வீசா ப்ராபபிலிட்டி கண்டிப்பா நாங்க செக் பண்றோம், செக் பண்ணி தான் வி ஆர் டெல்லிங் யூ. ஸோ வீசா ரிஜெக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ்னு பெருசா இல்ல. பிகாஸ் ப்ராப்பர் டாப் யூனிவர்சிட்டி அப்ளை பண்ணும்போது, ரெலவெண்டான ப்ரோக்ராம் அப்ளை பண்ணும்போது அந்த மாதிரிலாம் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. Okay, is blocked account mandatory for all Schengen countries? இல்ல, blocked account வந்து வெறும் ஜெர்மனிக்கு மட்டும் தான். ஜெர்மனில மட்டும் பாத்தீங்கன்னா blocked account இருக்கும். ஸோ முன்னாடியே ஒரு 11-12 lakhs கலெக்ட் பண்ணி பிளாக் பண்ணி உங்களுக்கு அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் ஜெர்மனில மட்டும் ஃபாலோ பண்றாங்க. மற்ற கண்ட்ரீஸ் பொறுத்த வரைக்கும் blocked account ஒரு கான்செப்ட் கிடையாது. அவங்களுக்கு வந்து ஷோ மணின்ற கான்செப்ட் இருக்கும். அதாவது உங்க அக்கௌண்ட்ல அதே போல கொஞ்சம் பணம் காமிக்கணும், திருப்பி எடுத்துக்கலாம். blocked account ஜெர்மனிக்கு மட்டும் தான், மற்ற கண்ட்ரீஸ்க்கு கிடையாது. Can I convert my student visa to a work permit in Schengen countries? டெஃபினட்டா அது பண்ண முடியும். அந்த ஸ்டூடெண்ட் வீசாவை நீங்க ஒர்க் வீசாவா கன்வெர்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரே ஒரு ரெக்குவயர்மெண்ட் மட்டும்தான், உங்களுக்கு ஒரு ஜாப் ஆஃபர் கையில இருக்கணும்.
அதுதான் நான் சொன்ன மாதிரி இப்போ ஃபைனல் செமஸ்டர் வந்து ஒரு இன்டர்ன்ஷிப் இல்லையா, இந்த இன்டர்ன்ஷிப்பை நீங்க ஒரு நல்ல கம்பெனியில பண்ணும்போது அதை நீங்க ஜாபாவே கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். அந்த பாசிபிலிட்டிஸ் எல்லா கண்ட்ரிலயுமே இருக்கு. ஸோ அதனாலதான் அந்த போஸ்ட் ஸ்டடி ஒர்க் பர்மிட் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ இட்ஸ் ஹைலி பாசிபிள். ஓகே, ஸோ இட்ஸ் GMAT மேண்டேட்டரி ஃபார் MBA இன் Schengen countries. இதுவுமே வந்து டிபெண்ட்ஸ் ஆன் த கண்ட்ரி தான். நிறைய கண்ட்ரீஸ்க்கு தேவை கிடையாது. நிறைய கண்ட்ரீஸ்க்கு வந்து ஒரு மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் சர்டிஃபிகேட் கொடுத்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். பிளஸ் அவங்க வந்து ஒரு வீடியோ இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுவாங்க. வீடியோ இன்டர்வியூல உங்ககிட்ட சில கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அந்த கொஸ்டின்ஸை நம்ம நல்லா ப்ராப்பரா ஆன்சர் பண்ணணும், அவ்வளவுதான். அது நீங்க முன்னாடியே நாங்க மாக் டெஸ்ட் எல்லாம் கண்டக்ட் பண்ணுவோம். உங்ககிட்ட சில கொஸ்டின்ஸ் கேட்போம், நீங்க எப்படி ஆன்சர் பண்றீங்கன்றதெல்லாம் பார்ப்போம். அது கரெக்டா ஆன்சர் பண்ணீங்கன்னா டைரக்ட்லி வி சென்ட் யூ, இல்லைனா நீங்க எப்படி ஆன்சர் பண்ணுங்கன்றதை ரெக்டிஃபை பண்றதுக்கும் எங்க டீம் இருக்காங்க. தே வில் கைட் யூ ஃபார் இட். ஸோ GMAT வந்து ரெக்வயர்மெண்ட் கிடையாது, ஒரு சில யூனிவர்சிட்டிஸ்க்கு மட்டும்தான். பட் நிறைய யூனிவர்சிட்டிஸ்க்கு அது தேவை கிடையாது. இன்டர்ன்ஷிப்ஸ் மேண்டேட்டரி இன் இன்ஜினியரிங் ப்ரோக்ராம்ஸ். எஸ், சி இன்டர்ன்ஷிப் எல்லாமே இப்போ இன்டர்ன்ஷிப் வந்து ஒரு பார்ட் ஆஃப் த ப்ரோக்ராமா உங்களுக்கு வரும். இப்போ நீங்க பேச்சுலர்ஸ் போனாலோ இல்லை மாஸ்டர்ஸ் போனாலோ உங்களுக்கு ஃபைனல் செமஸ்டர் வந்து ஒரு இன்டர்ன்ஷிப் டைம் பீரியட். அந்த இன்டர்ன்ஷிப் வந்து நீங்க வேலை தேடிக்கிறதுக்கான டைம். நான் சொன்னேன் இல்லையா, அதுல இருந்து நீங்க ஜென்ரலாவே வந்து ஸ்டே பேக் வந்து நீங்க வேலை தேடிக்கிறதுக்கான டைம். இன்டர்ன்ஷிப் வந்து நீங்க ஃபுல் டைமா கன்வெர்ட் பண்ணிக்கிறதுக்கான டைம். அதாவது நீங்க இந்த இன்டர்ன்ஷிப்பை நீங்க ஒரு நல்ல கம்பெனில பண்ணீங்கன்னா அந்த இன்டர்ன்ஷிப்பை நீங்க ஃபுல் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியா கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். அது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. எங்களோட இன்டர்வியூஸ் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். யூரோப் ஸ்டடி சென்டர் யூடியூப் பேஜ்ல வி ஹவ் போஸ்டட் ஒரு 100 இன்டர்வியூஸ் நாங்க போஸ்ட் பண்ணிருக்கோம். யூடியூப் பேஜ்ல நீங்க ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அந்த அண்டர் த பிளேலிஸ்ட் ஒரு ஸ்டூடெண்ட் இன்டர்வியூஸ்னே ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு. பேச்சுலர்ஸ்க்கு தனியா அண்ட் மாஸ்டர்ஸ்க்கு லைக் ஆல் ஆஃப் இட் தனியா பிளேஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த பிளேலிஸ்ட்ல பாத்தீங்கன்னா லைக் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே அதுல நிறைய பேர் அதான் சொல்லுவாங்க, நான் இன்டர்ன்ஷிப் பண்ணிட்டு இருந்தேன், அவங்க எனக்கு ஆஃபர் பண்ணாங்க ஃபுல் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியா, ஸோ அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு நீங்க அந்த அவங்க சொல்றதே நீங்க கேட்பீங்க. ஸோ அந்த இன்டர்வியூஸ் பாருங்க, அது ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு கிடைக்கும். இப்ப நான் சொல்றதை விட ஸ்டூடெண்ட், அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட் அந்த இன்டர்வியூஸ்ல பாதி பேர் பாத்தீங்கன்னா PR அப்ளை பண்ணிருப்பாங்க, பாதி பேர் வந்து படிச்சுட்டு இருப்பாங்க, பேச்சுலர்ஸ் படிச்சிருப்பாங்க, மாஸ்டர்ஸ் படிச்சிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். அவங்க எப்படி விசா இன்டர்வியூ அட்டன் பண்ணாங்க, எங்க போய் அட்டன் எல்லாமே சொல்லுவாங்க, எல்லாமே ஷேர் பண்ணிருக்காங்க. கிளைமேட் எப்படி இருக்கு எல்லாமே ஷேர் பண்ணிருக்காங்க. ஸோ அதுவுமே ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும். Which countries are strong in robotics, AI and data engineering? இது இப்போ இந்த சப்ஜெக்ட் வைஸா நம்ம வந்து ப்ரோக்ராம்ஸ் கண்ட்ரிஸை வந்து பிரிக்க முடியாது. மேஜரா என்னன்னா எல்லா டாப் யூனிவர்சிட்டிஸ் இந்த எல்லாமே இந்த எல்லா கண்ட்ரில இருக்கக்கூடிய டாப் யூனிவர்சிட்டிஸ்ல எல்லா ப்ரோக்ராம்ஸுமே இருக்கும். டெக்னிக்கல் ப்ரோக்ராம்ஸும் இருக்கும், மேனேஜ்மெண்ட் ப்ரோக்ராம்ஸும் இருக்கும். ஓகே, ஸோ உங்களுக்கு எது ரெலவெண்டா இருக்கோ அது கொடுப்போம். ஸோ இப்போ வந்து இந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட் வந்து இந்த கண்ட்ரில தான் போய் படிக்கணும், இந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட்க்கு இந்த கண்ட்ரி மட்டும்தான் பெஸ்ட் அப்படின்றது கிடையாது. ஸோ டாப் யூனிவர்சிட்டின்னு போகும்போது ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே இருக்கும். ஓகே, ஸோ உங்களது நாங்கள் மேப் பண்ணி, நான் சொன்ன மாதிரி உங்க ப்ரொஃபைல மேப் பண்ணி கண்டிப்பா we will suggest it to you. Okay, can I switch from engineering background to management? See, ஜென்ரலாவே இன்ஜினியரிங் நீங்க படிச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு 3 ஆப்ஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து டெக்னிக்கல் ஆப்ஷன். இப்போ நீங்க என்ன லைன்ல இருக்கீங்களோ அந்த லைன்ல நீங்க என்டர் ஆகி போகலாம். இன்னொரு ஆப்ஷன் என்னன்னு சொன்னா டெக்னிக்கல் மேனேஜ்மெண்ட் ஆப்ஷன் சொல்லுவாங்க. அதாவது ஹாஃப் டெக்னிக்கல் அண்ட் ஹாஃப் மேனேஜ்மெண்ட். இன்ஜினியரிங் மேனேஜ்மெண்ட் படிச்ச 4 வருஷத்தை வேஸ்ட் பண்ண வேண்டாம், பிளஸ் மேனேஜ்மெண்ட் லைன்லையும் நீங்க என்டர் ஆகலாம். ஸோ தட் இஸ் லைக் இன்ஜினியரிங் மேனேஜ்மெண்ட். ஓகே, தேர்ட் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட். பட் ஜென்ரலாவே வந்து மேனேஜ்மெண்ட் வந்து நீங்க புதுசா நிறைய கான்செப்ட்ஸ் நீங்க படிக்கிறதுக்கு ரெடியா போகணும். லைக் வாட் இஸ் மேக்ரோ எக்கனாமிக்ஸ், மைக்ரோ எக்கனாமிக்ஸ், ஃபினான்ஷியல் அனாலிசிஸ், காஸ்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் லைக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இந்த சப்ஜெக்ட்ஸ்லாம் நீங்க வந்து பேச்சுலர்ஸ்ல டச் பண்ணிருக்க மாட்டீங்க. இதை அட்வான்ஸ் லெவல்ல படிக்கிறதுக்கு நீங்க ரெடியா போகணும். அப்பதான் நீங்க மேனேஜ்மெண்ட் போறதுக்கு லைக் ஒரு குவாலிஃபைடு பர்சன் நான் சொல்வேன், அதாவது தகுதியான ஒரு பர்சன் நான் சொல்வேன். நீங்க அங்க போயிட்டு கஷ்டப்படக்கூடாதுல்ல. ஸோ இஃப் யூ ஆர் ரியலி இன்ட்ரெஸ்டட் இன் மேனேஜ்மெண்ட், இப்போ நீங்க கண்டிப்பா மேனேஜ்மெண்ட்ல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா இன்ஜினியரிங் மேனேஜ்மெண்ட் நீங்க கன்சிடர் பண்ணுங்க. ஓகே, அதுலயுமே இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா மேனேஜ்மெண்ட் நீங்க போகிறதுக்கு எலிஜிபிள் தான். பட் சில ஆப்ஷன்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஏன்னா இப்போ நிறைய மேனேஜ்மெண்ட் ஸ்கூல்ஸ் என்ன கேட்கறாங்கன்னா, நீங்க பிகாம் வேணும், BBA ஸ்டூடெண்ட்ஸ் வேணும், பிகாம் BBA நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் அக்செப்ட் பண்ண மாட்டேன்னு சொல்ற டாப் பிசினஸ் ஸ்கூல்ஸும் இருக்காங்க. ஸோ நம்ம வந்து கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் லிமிட்டடா இருக்கும். பட் அதுலயுமே இருக்கு, ஆப்ஷன்ஸ் இருக்கு. நீங்க கனெக்ட் பண்ணுங்க, we will tell you என்னெல்லாம் ஆப்ஷன்ஸ் இருக்குன்றத we can guide you. ஓகே, ஆல் ரைட், ஓகே ஃபைன். உங்களுக்கு இன்னும் ஓகே, லாஸ்ட் கொஸ்டின், வாட் மிஸ்டேக்ஸ் ஷுட் ஸ்டூடெண்ட்ஸ் அவாய்ட் இன் அப்ளிகேஷன்? அப்ளிகேஷன் நீங்க பண்ணவே போறது இல்லை, அதனால நீங்க வரி பண்ண வேண்டாம்.
இப்போ யூரோப் ஸ்டடி சென்டர் மூலயமா போகும்போது நாங்க வந்து அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே பார்த்துக்குவோம். ஸோ அதாவது எங்களுக்கு தனியா டீம் இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கம்ப்ளீட் செக்லிஸ்ட் கொடுத்து நீங்க என்னெல்லாம் பண்ணணும், என்னெல்லாம் பண்ணக்கூடாது, என்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும்ன்றத சொல்லுவாங்க. அதை ஆன் டைம் நீங்க கொடுத்துட்டாலே போதும். ரெஸ்ட் ஆஃப் த ஒர்க், மற்ற எல்லா ஒர்க்குமே வந்து நம்ம பார்த்துக்கலாம். சரியா? ஸோ நீங்க வந்து தனியா அப்ளை பண்ற மாதிரி இருக்காது. ஓகே, ஸோ அப்ளிகேஷன்ஸ் வி வில் டேக் கேர். ஆல்ரைட், ஸோ அவ்வளோதான் கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. ஸோ இப்போ இன்னும் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு, இந்த லைவ் நீங்க அப்புறமா பாக்குறீங்க, ஸோ உங்களுக்கு டவுட்ஸ் என்ன டவுட்ஸ் இருந்தாலும் இந்த நம்பர்லேயே நீங்க கனெக்ட் பண்ணலாம். கனெக்ட் பண்ணி பேசுங்க. எவ்ரி ஸ்டூடெண்ட் ஒரு 60 மினிட்ஸ்லேருந்து 90 மினிட்ஸ் வரைக்கும் ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டூடெண்ட் நாங்கள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்களோட ப்ரொஃபைல் எவாலுவேட் பண்ணி அவங்களுக்கு என்ன பாசிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்கு, எது நாட் பாசிபிள், எது பாசிபிள்ன்றது கிளியரா சொல்லிடுவோம். ஸோ இது நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ யூ ஹாவ் டு கனெக்ட் வித் அஸ். ஸோ இது இந்த கவுன்சிலிங் செஷன் எல்லாமே இட்ஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். ஸோ இதுக்கு சார்ஜ் எதுவும் பண்றது இல்லை. அதனால இன்னும் நம்ம நீங்க கண்டிப்பா யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் இல்லையா? ஸோ சார்ஜும் கிடையாது. ஸோ யூ கேன் கம் அண்ட் டாக் டு அஸ். ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இல்லையா? இது நம்ம வந்து இது நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பண்ணணும். ஹெசிடேட் பண்ணாதீங்க. இட் இஸ் லைக் இப்போ நீங்க டிசைட் பண்ணிட்டீங்க, இப்போ நீங்க படிச்சு நம்ம அங்க போயே ஆகணும் அப்படியெல்லாம் கிடையாது. ஜஸ்ட் கம் அண்ட் மீட் அஸ். நீங்க வந்து மீட் பண்ணதானே என்னென்ன பாசிபிள் ஆப்ஷன்றதை எங்களால சொல்ல முடியும். ஃபோன்ல சில பேர் ஃபோன்ல கேட்பாங்க, இது கொடுங்க அது கொடுங்க. அப்போ டேட்டா வாங்க. சப்போஸ் வர முடியலன்னா we can connect on a Zoom கால், ஒரு ஃபோன் கவுன்சிலிங். ஸோ ஒரு ப்ராப்பர் கவுன்சிலிங் செஷன் எடுத்துக்கோங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ வி ஹாவ் அ பேனல் ஆஃப் கவுன்சிலர்ஸ். நான் சொன்ன மாதிரி நிறைய வருஷம் இந்த இண்டஸ்ட்ரியில இருக்கிறதுனால நாங்க இப்போ ஒரு விஷயம் சொல்றோம் அப்படின்னா இது பாசிபிள் இல்லைன்றது தெரிஞ்சு சொல்றோம். இப்போ நிறைய ஏஜென்ட்ஸ் கன்சல்டன்ஸ் மாதிரி இங்கதான் எங்களுக்கு ஜாஸ்தி கமிஷன் கிடைக்கும், இங்க மட்டும் தான் உங்களுக்கு கொடுப்போம், அப்படி கிடையாது. ஸோ உங்களுக்கு எது பெட்டரா இருக்கும், உங்க ப்ரொஃபைலுக்கு எது வந்து சூட்டபிளா இருக்கும், எங்க போனா உங்களுக்கு ஆஃபர் கிடைக்கும், எங்க போனா உங்களுக்கு வீசாவும் ஸ்டாம்ப் ஆகி கையில வரும், இது எல்லா ப்ராபபிலிட்டியும் பார்த்து தான் உங்களுக்கு ஆஃபர்ஸே நாங்கள் சஜஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு சஜஸ்ட் பண்ணுவோம். ஜென்ரலாவே இது எல்லாமே உங்களுக்கு ஆப்ஷன்ஸ், இதுல இருந்து சூஸ் பண்ணுங்க அப்படிலாம் இல்லை. ஸோ இதுதான் உங்களுக்கு பாசிபிள் ஆப்ஷன். இதுதான் நம்ம பிகாஸ் டைம் இப்போ நிறைய ஏஜென்ட்ஸ் கன்சல்டன்ஸ்லாம் சில பேர் என்ன பண்றாங்க, சரி ஓகே அப்ளை பண்ணலாம். லாஸ்ட் மினிட்ல என்ன சொல்றாங்க, இல்ல இது கிடைக்காது, இது கிடைக்கல, இதுக்கு போங்க, இது பண்ணுங்க, அது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நான் பர்சனலா மீட் பண்ணியிருக்கேன். அவங்க நிறைய மணி பே பண்ணி அந்த மணி திருப்பி கொடுக்காத ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்க. திருப்பி கொடுக்க மாட்டாங்க பிகாஸ் நிறைய நாங்கள் ப்ராசஸ்க்காக ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படிலாம் சொல்லி அதெல்லாம் அந்த மாதிரிலாம் நிறைய நான் ஸ்டோரிஸ்லாம் கேள்விப்பட்டிருக்கேன் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட. அந்த மாதிரி எந்த ட்ராப்லையும் போயிடாதீங்க. லைக் நல்லா விசாரிச்சுட்டு நீங்க வாங்க. ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி நீங்க இப்போ இங்க வரீங்க யூரோப் ஸ்டடி சென்டருக்கு வரும்போது நான் சொன்ன மாதிரி நாங்க அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பண்றோம். டெய்லி நாங்க லேர்ன் பண்றோம். ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பேசணும்னாலே லைக் நம்ம டெய்லி என்ன நடக்குது, இப்போ என்னெல்லாம் இருக்கு, என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் புதுசா கொண்டு வந்திருக்காங்க, என்னென்ன கண்ட்ரில என்னென்ன டாப் யூனிவர்சிட்டி, என்னென்ன ரீசர்ச் அங்க நடக்குது, அது எல்லாமே நாங்களும் டெய்லி லேர்ன் பண்ணிட்டே இருப்போம். ஸோ அதை நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் இல்லையா? ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ வேற எதுவும் எனக்கு சொல்றதுக்கு இல்லை. ஸோ நான் சொன்ன மாதிரி ஷெங்கன் கண்ட்ரீஸ்ல உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஸோ யூ ஜஸ்ட் ஹாவ் டு அது நீங்க புரிஞ்சு நீங்க வந்து பார்க்கணும். மற்ற கண்ட்ரீஸ் மட்டும் மைண்ட்ல வச்சுக்காதீங்க. யூஎஸ், யூகே, கனடா, ஆஸ்திரேலியா இந்த இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கண்ட்ரீஸ் மட்டும் இல்லை. அப்ராட் ஸ்டடீஸ் பொறுத்த வரைக்கும் யூரோப்ல இன்னும் உங்களுக்கு ஜாஸ்தி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச் இந்த லைவ் செஷன் அட்டென்ட் பண்ணதுக்கு. நான் மறுபடியும் இன்னொரு லைவ்ல நான் மறுபடியும் மீட் பண்றேன். ஸோ கால் பண்ணுங்க, கவுன்சிலிங் செஷனுக்காக அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுங்க. லைக் இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணுங்க, யூடியூப்ல கூட ஃபாலோ பண்ணுங்க. அங்கேயுமே வந்து யூ கேன் சப்ஸ்கிரைப் அண்ட் நாங்கள் நிறைய இன்டர்வியூஸ்லாம் போட்டிருக்கோம், அதெல்லாம் பாருங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஸ்டடீஸ். தேங்க்யூ.